இது உங்கள் தமிழ் சேனல். தெய்வ மகள் சீரியல் முடிய போகிறது. என்னது, தெய்வ மகள் சீரியல் முடிய போகிறதா? மக்கள் கவலையாக இருக்காங்க. ஆமாங்க, தெய்வ மகள் சீரியலில் இப்பொழுது கடைசி கட்டம் ஓடிக்கிட்டு இருக்குங்க. வில்லியா நடிக்கிற காயத்ரியை போலீஸ் பிடிச்சிட்டாங்கன்னா கதை அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் தாசில்தாராக இருக்கிற சத்யா தெய்வ மகள் ஆயிடுவாங்க. தெய்வ மகள் சீரியல்னால ஒவ்வொரு குடும்பத்துலேயும் பெரிய குழப்பமே ஏற்பட்டு இருக்கும் போல. குடும்பத் தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நாடகம் ஃபஸ்ட்டு முடியட்டுங்க. அப்போ தாங்க எங்களுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும். ஏன்னா வேலைக்கு போயிட்டு அப்போ தாங்க வீட்டுக்கு வருவோம். எங்களுக்கு சாப்பாடு கூட போட மாட்டாங்க, சீரியலையே பார்த்துட்ருப்பாங்க. சரி, விளம்பரம் போடும்போது மாதிரி நியூஸை பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் சேனலை மாற்றவே மாட்டாங்க. அப்படி என்னங்க இருக்குது அந்த சீரியலை? இந்த சீரியல்னு இல்லைங்க, எல்லா சீரியலுமே இப்படி தாங்க இருக்குது. இந்த சீரியலில் இவங்க தான் குற்றவாளின்னு தெரிஞ்சு அவங்கள பிடிக்கவே மாட்டுறாங்க. பூமரு ஜவ்வு மிட்டாயை சாப்பிட்டு அதை இழுத்தா எப்படி இருக்குங்க, அதே மாதிரி இந்த சீரியலை இழுத்து கொண்டே போகிறாங்க. இது மக்களுக்கு புரியவே மாட்டுதுங்க. இதனால் நிறைய ப்ராப்ளம் வருதுங்க. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, எல்லா விஷயங்களும் இந்த மாதிரி நாடகத்திலேயே மக்கள் கற்றுக்குறாங்க. எப்படி திருடுவது, சிம்பிளாக எப்படி கொலை செய்வது, லவ் எப்படி செய்து வீட்டிற்கு தெரியாமல் இழுத்துக்கிட்டு ஓடுவது, ஒருவரை எப்படி பிளாக்மெயில் பண்ணுவது, பல பல கெட்ட விஷயங்களும் இந்த நாடகத்தில் தாங்க தயாரித்து போடுறாங்க. ரியல் லைஃப்பில் இதை மாதிரி நிறைய நடக்குதுங்க. ஆனால் மக்கள் தாங்க திருந்த வேணும். வீட்டில் உள்ள எல்லா லேடிஸும் இந்த மாதிரியான நாடகம் தான் எங்களுக்கு நல்ல டைம் பாஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் வீட்டை விட்டு வெளியே போகிறதில்ல. இந்த மாதிரியான சீரியல் தாங்க நல்ல பொழுதுபோக்கு ஆணுச்சு. ஆனால் இந்த சீரியல் இப்போ முடிய போகுதா என கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. என்னங்க பண்ணுறது, எல்லாம் விதிப்படி தாங்க நடக்கும்னு எல்லா லேடிஸும் சோகத்தோடு தாங்க இருக்காங்க. லேடிஸ், உங்களுக்கெல்லாம் ஒரு குட் நியூஸ். தெய்வ மகள் சீரியல் முடிய போகிறதில்ல. தெய்வ மகள் சீரியல் அவ்வளோ சீக்கிரம் முடிகிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. அதுவும் எப்படியும் 2017 அடுத்த வருடம் வரைக்கும் ஓடுவதற்கு நிறைய சான்ஸ் இருக்குங்க. அந்த நாடகத்தை இப்போ முடிச்சிட்டாங்கன்னா விகடன் கதைக்குழுவுக்கும் சன் டிவிக்கும் பெரிய இழப்பு ஏற்பட்டுடுங்க. ஏன்னா டிஆர்பி ரேட்டிங்கில் சன் டிவியில் தெய்வ மகள் சீரியல் தான் டாப்பில் இருக்குது. ஸோ அதனால் அதை இப்போது சீக்கிரமாக முடிக்கவே மாட்டாங்க. எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.